வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் இன் 100 to 125 சிசி செக்மெண்ட்டுன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, அதான் இந்த 100 சிசிலேருந்து இந்த ஒரு 125 சிசிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ஓரளவுக்கு நல்ல மைலேஜும் தரணும், டிசைனும் ப்ராக்டிக்கலாக இருக்கணும், உங்களுக்கு அதை மாதிரி எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்ல டச் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கேரக்டரிஸ்டிக்ஸ் மோட்டர் சைக்கிள்ஸை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். பேர் மெடிச்சனுக்ஸ்லேருந்து கலெக்ட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு விட்டீங்கன்னா இது மாதிரி சூப்பர் படினா தமிழ் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி, வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ். ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் நோன் நல்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள். ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு நல்ல ஒரு சேல்ஸ் ரேஷியோ இந்த ஒரு வெஹிக்கிள் கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. அதில் முக்கியமான ரீசன்ஸ்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு விஷயம் இதோடைய மெயின்டெனன்ஸ். வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோடைய ஸ்பேர் பார்ட்ஸ் அவைபிலிட்டிலையும் சரி, இதோடைய அந்த ஒரு ரிப்பேர் காஸ்ட்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம் இந்த ஒரு வெஹிக்கிள். அதனாலே நிறைய பேர் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளுக்கு அந்த ஒரு ரீசேல் வேல்யூன்றதும் அதிகம். செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட்லேயும் இந்த வெஹிக்கிளை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணி வாங்குறவங்க இருக்கிறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு அந்த ஒரு பவர் அண்ட் பர்ஃபார்மன்ஸு, டிசைன், ப்ராக்டிகாலிட்டி எல்லா விஷயங்களும் ஒரு டே டு டே யூசேஜ் அண்ட் ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு பக்காவான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களா 97.2 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.91 பிஹெச்பி அண்ட் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 87 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு இன்னும் கூட பெட்டரான ஒரு மைலேஜ் தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒரு மைலேஜ் அண்ட் பவர் விஷயத்தில் நல்ல ஒரு பேலன்ஸ்டான ரேஞ்சில் இருக்குது. அந்த ஒரு 100 சிசி செக்மெண்ட்டுக்கு போதுமான ஒரு ரேஞ்சில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஐபிஎஸ் மூலமாக லிங்க் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 112 kg, சீட் வெயிட்டு 785 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே பேசிக் மாடல் உங்களுக்கு 94,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 98,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 100. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லணும்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபியூல் எஃபிஷியண்ட்டான ஒரு வெஹிக்கிள் தான் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களப்ப நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு பஜாஜ் பிளாட்டினான்றது உங்களுக்கு அந்த ஒரு லீனியரான ஒரு கம்ப்யூட்டர் டோனில் வரக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள். அதனால் டிசைன் விஷயத்தில் டீசெண்டாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, இட்ஸ் ஓகேன்ற மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்மளுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 102 சிசி சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் பெட் மல்டிப்ளேட் கிளச்சும் பேர் பண்ணிக்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.79 பிஹெச்பி அண்ட் 8.34 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் 74.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பெர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு நல்ல ரேட்டிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதை விடையும் கூட பெட்டரான மைலேஜ் ஒரு சில பேர் எடுத்ததாக சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இந்த கம்பெனி சொல்கிற மைலேஜ் நம்மளுக்கு தந்தாலே ஒரு ரியலி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மைலேஜாக தானே இருக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு நம்மளுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 117 kg, சீட் வெயிட்டு 807 mm. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இந்த ஒரு மைலேஜுன்றதை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் குவாலிட்டின்றது இந்த செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதுலேயும் இந்த ஒரு வெஹிக்கிள் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கே உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 89,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரேடியான் 110. ஆமாங்க, இந்த ஒரு 110 சிசி செக்மெண்ட்டில் டிவிஎஸ் தரப்புலேருந்து ஆஃபர் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட்
கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் இந்த டிவிஎஸ் ரேடியன் 110. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு டிசைன் டோன். அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே யூசேஜுக்கு பக்காவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அது இல்லாமல் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 110cc இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு 8.08 பிஹெச்பி அண்ட் 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு நல்ல ஒரு மிட் ரேஞ்ச் பவர் ஆஃபர் பண்ணுது. டாப் ஸ்பீட் பொறுத்தளவுக்கும் 90 km/h வெஹிக்கிளோட மைலேஜ் பர் லிட்டருக்கு 62 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பவர்லேயும் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்கும். அட் த சேம் டைமில் மைலேஜ்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரேஞ்சில் இந்த ஒரு வெஹிக்கிள் இருக்குது. இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில் ஒரு நல்ல இன்ஜின் சொல்லப்போனால் நம்ம டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸில் இருக்க எக்ஸாக்ட் இன்ஜின் தான் இதுலேயும் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்காங்கன்றப்ப மைலேஜில் ஆல்மோஸ்ட் இந்த வெஹிக்கிளும் அதுக்கு ஈக்குவல் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிள் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் போர்ஷன் வந்து நல்ல ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அவங்களுக்கு சீட் ஹைட் வந்து இத்தனை தான்ற மாதிரி கிளைம் பண்ணல. பட் இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் லோயஸ்ட்டான ஒரு சீட் ஹைட் கெயின் பண்ண மாடல் இந்த டிவிஎஸோட ரேடியன் 110. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறீங்க, இப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் லோ சீட் ஹைட் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, பின்னாடி ரம்மு, எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 113 kg. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 93,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,03,000 கிட்ட வரைக்கும் வருது. டாப் மாடல்னு பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுன்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்க. ஓவரலாக ஒரு டீசெண்டான ஒரு நல்ல கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிள் இந்த ஒரு 110cc செக்மெண்ட்டில். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஃபீச்சர்ஸு, நல்ல மைலேஜ், சூப்பரான இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டு, சூப்பரான ஒரு கம்யூட்மெண்ட் டிசைன் டோனில் ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க, இப்போ நிச்சயமாக இந்த வெஹிக்கிள் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு இனோவேட்டிவ் அண்ட் ஸ்லைட்லி அந்த ஒரு ஸ்போர்ட்டி டச்சில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிளை ஆஃபர் பண்ணுறாங்க. எல்லாம் உங்களுக்கு சீட்டிங், அது இல்லாமல் அந்த வெஹிக்கிளுடைய ரைடிங் போர்ஷன் மாதிரி விஷயங்களும் நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ரேஞ்சில் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளில் எட்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 5-speed கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.72 பிஹெச்பி அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 100 km/h. வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 62.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிளும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 65 சம்திங் கிட்ட மைலேஜ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மைலேஜில் இவரும் ஒரு பெஸ்ட்டான ரேஞ்சில் இருக்காங்க. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 116 kg, சீட் ஹைட் 790 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கும் உங்களுக்கு பேசிக் மாடல் 1,14,000 ஸ்டார்ட் ஆகி டாப் மாடல் 1,19,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இதுவுமே நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னு சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். நம்ம முன்னே பார்த்த எல்லா விஷயங்களும் இந்த வெஹிக்கிளையும் இருக்கும். ஃபீச்சர்ஸ் இருக்குது உங்களுக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு வெஹிக்கிளில் அந்த ஒரு கம்யூட்மெண்ட் லெவலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கப்போ உங்களுக்கு சிங்கிள் பீஸ் ஆப்ஷன் இருக்குது. அதனால் உங்களுக்கு வெஹிக்கிள் அந்த கம்யூட்மெண்ட் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு ப்ராக்டிக்கல் தான். அதுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் இதில் யூஸ் பண்ணிக்கிறது நல்ல ஒரு சூப்பரான ஒரு 125cc இன்ஜின். ஏன்னா இந்த இன்ஜினில் அட் த சேம் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பவரும் கொடுக்கும். அட் த சேம் டைமில் நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் எடுக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்க இன்ஜின் ஸ்பெக் பார்ப்போமா, 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2-valve 3-valve ஏர் கூல்டு இன்ஜின். இதில் 3-valve கொடுத்துருக்காங்கன்றனால உங்களுக்கு ப்ரீத்திங் நல்லாயிருக்கும். இன்ஜினுடைய பவரும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 5-speed டிரான்ஸ்மிஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெஹிக்கிளுடைய பவர் ஃபிகர் 11.26 பிஹெச்பி அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு 100 km/h. வெஹிக்கிளுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 56 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் 55 to 60 km கிட்ட கூட எதிர்பார்க்கலாம். எக்கனாமிக்கல் மோடில் போட்டு டீசெண்டான ஒரு ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா அப்படின்னு பார்த்தா ரியலி ஒரு நல்ல மைலேஜ் தான் இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 123 kg, சீட் ஹைட்டு 780 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கு உங்களுக்கு பேசிக் மாடல் 1,06,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்ட்டிங்க நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களோட ஃபேவரட் இதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, see you later.